ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களுக்கு நவகிரகங்களில் 7 கிரகங்களுக்கு சொந்த வீடு உண்டு. சொந்த ராசியும் சொந்த லக்கணமும் 7 கிரகங்களுக்கு உண்டு. மற்ற 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அவங்கவங்க பிறந்த நட்சத்திர அடிப்படையில் நட்சத்திராதிபதி 27 நட்சத்திரங்களுக்கும் 9 கிரகங்கள் நட்சத்திராதிபதியாக வருவாங்க. 12 ராசி கட்டங்களில் அவங்கவங்க பிறந்த லக்கண அடிப்படையில் ஒரு வீடு கும்பிட்டு வணங்கக்கூடிய பாவக கிரக காரக உறவாக இருக்கிறது. அந்த வீட்டு கிரக பாவக காரக உறவை நாம் ஏறி மிதிச்சோம்னா அந்த உறவுகளிடம் நாம் சண்டை கட்டுறது, அந்த உறவுகள் மனம் நொந்து அவங்கள நாம் கஷ்டப்படுத்துறது, அவங்க வேதனைப்பட்டு வீட்டை விட்டு ஓடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நாம் கும்பிட்டு வணங்கக்கூடிய அந்த பாவக கிரக காரக உறவை கஷ்டப்படுத்தணும்னா நம்முடைய வம்சம் அழியும். இது யாரும் சொல்லாத ஒரு ரகசிய பதிவு தான். இந்த பதிவு கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ராசி கட்டங்கள் 12. இந்த 12 ராசி கட்டங்களில் சூரியன் காலை உதயம் முதல் மறுநாள் காலை உதயம் வரை பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் இந்த 12 ராசி கட்டங்கள் லக்கணமாக செயல்படும். சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நேர கால அடிப்படையில் அவங்கவுங்க பிறந்த நேர அடிப்படையில் ஒரு லக்னம், ஒரு நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழும். அந்த லக்னம் உங்களுக்கு உடலாகவும் அந்த லக்னாதிபதி உங்களுக்கு உடலாகவும் உயிராகவும் செயல்படுவார். உடல் காரகனாக சந்திர பகவான் இருக்கிறார். சந்திரனும் லக்னாதிபதியும் ஒருவருக்கு தலை முதல் பாதம் வரை உடலாக செயல்படுவாங்க. அவங்கவங்க பிறந்த லக்கண அதிபதியும் லக்கணத்தையும் நாம் நினைக்கலாம், நினைக்காமல் போகலாம். ஏன்னா லக்கணமும் லக்கணாதிபதியும் நம்முடைய உடலை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்து கொள்ளாததும் நம்முடைய கடமை. நன்றாக சாப்பிட்டு நல்லா ருசியாக உணவுகள் நன்றாக சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது அவங்கவுங்க கடமை. அதை விட்டுட்டு மது, மாமிசம், இந்த உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு உடலை கெடுத்து கொள்வது, ஆயிலை குறைத்து கொள்வதும் அவங்கவுங்களுடைய பிரியம். இதை யாராலும் அவங்கவுங்க பிறந்த லக்கண அடிப்படையில் பிறவி குணத்தை கடவுளே சொன்னாலும் அந்த பிறவி குணத்தை யாராலும் மாற்றிக்க முடியாது. லக்னாதிபதி நின்ற நட்சத்திர வழியில் அந்த பிறவி குணம் என்பது கடைசியில் காடு போகும் வரை அந்த பிறவி குணம் தான் வேலை செய்யும். நம்முடைய உடலை நன்றாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வைத்து கொள்வதும் அல்லது கெட்ட உணவுகளை சாப்பிட்டு நம்முடைய உடலை கெடுத்து அற்பாயுளோடு குறைந்த வருடத்தில் மரணம் அடைவதும் அவங்களுடைய பிரியம். மேச ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரக பாவக காரக உறவை ஏறி மிதித்தால் வம்சம் அழியும். இதுதான் இந்த பதிவினுடைய தலைப்பு. மேச லக்னம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மதித்து வணங்கி கும்பிடக்கூடிய உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் இடம், 5ஆம் இடத்து அதிபதி அந்த கிரக பாவக காரக உறவை நீங்கள் எந்த கால சூழ்நிலையிலும் ஏறி மிதித்து நீங்கள் அவங்க மனம் நோகிற மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்க வேண்டும். மேச லக்ன ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சிம்ம ராசி. மேச ராசி லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி சூரிய பகவானாக வருகிறார். மேச லக்ன ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் 5ஆம் இடம்
சார்ந்த பாவக காரக உறவை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். மேச லக்ன ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய காரகம் அப்படின்னா முதல்ல வந்து அப்பாவுடன் பிறந்தவர்கள், அப்பா கும்பிடக்கூடிய குல தெய்வம், அரசு பதவி, அரசு உத்தியோகம், அதாவது அரசியல் ஏறி மிதிக்காமல் இருந்தாலும் போதும். மேச லக்ன ராசியில் பிறந்தவர்கள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய வயது வந்துருச்சுனாவே உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து எதுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து தலைகணம் கொஞ்சம் கூடுதலாக வந்துடும். ஏன்னா வந்து மேசம் வந்து காலபுருஷனுக்கு முதல் வீடு. மேச ராசியில் பிறந்தவர்கள், லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பாவை விட நான் தான் வந்து குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டுறேன், நான் தான் வந்து குடும்பத்திற்கு முன்னோடியாக இருக்கிறேன், குடும்ப பொறுப்பு எல்லாமே என் தலையில் தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தலை கர்வம் வந்துடும். அதனால் வந்து மேச லக்ன ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் அப்பா மனம் நோகிற மாதிரி, உங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுறது, உங்கள் அப்பாவிடம் கோவிச்சிக்கிறது, உங்கள் அப்பாவை அடிக்க போகிறது, இதெல்லாம் வந்து மேச லக்ன ராசியில் பிறந்தவர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவிடம் நீங்கள் வந்து சண்டை போட்டிங்கன்னா, உங்கள் அப்பா மனநோகிற மாதிரி நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணமே கூட நடக்காது. மேச லக்ன ராசியில் பிறந்தவர்கள் கல்யாணமே ஆகாமல் காலம் கடந்தவர்களை எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. மேச லக்ன ராசியில் பிறந்தவர்கள் அதே மாதிரியே அப்பா உடன் பிறந்தவர்கள், சித்தப்பா பெரியப்பா, இப்படி வந்து அப்பா உடன் பிறந்தவர்களையும் மதிப்போடு நடத்த வேண்டும். உங்கள் அப்பா உடன் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மதிப்போடு சண்டை சச்சரவு இல்லாமல் நடத்தினாலே போதும். உங்கள் அப்பா உடன் பிறந்தவர்களோ உங்களால் மன சங்கடப்பட்டார்கள் என்றால் உங்களுடைய வம்சம் அழியும். மேச லக்னம் ராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா கும்பிடக்கூடிய உங்களுக்கு குலதெய்வம், அந்த குலதெய்வம் நீங்கள் வந்து கும்பிட்டாலும் சரி கும்பிடலனாலும் சரி அந்த குலதெய்வத்தை நீங்கள் வந்து மிதிக்காமல் இருக்கணும். அந்த குலதெய்வத்தை எனக்கு வந்து நல்லது பண்ணல அப்படின்னு காரி துப்புறது, குலதெய்வத்தையே அசிங்கமாக பேசுறது, குலதெய்வத்தையே கண்ணா பண்ணான்னு திட்டுறது, இதெல்லாம் வந்து மேச லக்ன ராசியில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டும். சூரிய பகவானுடைய முதல் காரகமே அப்பா தான். உங்கள் அப்பாவை நீங்கள் வந்து மரியாதை குறைவாக பேசினாலும் சரி, உங்கள் அப்பாவிடம் நீங்கள் சண்டை கட்டினாலும் சரி, உங்கள் அப்பா மனநோகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. அப்புறம் அடுத்த வாரிசு, அடுத்த தலைமுறையை உங்களோட முடிஞ்சு போயிடும். மேச ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானுடைய காரக உறவை நீங்கள் வந்து எந்த கால சூழ்நிலையிலும் ஏறி மிதிக்காமல் பார்த்துங்க. அப்படி ஏறி மிதிச்சிங்கன்னா உங்களால் அவங்க வந்து மனச்சங்கடப்பட்டாங்கன்னா, மனம் அவங்க வந்து நொந்தாங்கன்னா உங்களுக்கு உங்கள் வம்சம் அழியும். அரசு வேலை, அரசியலில் இருப்பவர்களை நீங்கள் வந்து பகைச்சிக்காமல், அவங்களிடம் எதிர்வாதம் செய்யாமல், எதிரிகளாக நினைக்காம மேச லக்ன ராசியில் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும். அதாவது அரசியலில் இருப்பவர்கள், அரசு வேலை, அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களிடம் நீங்கள் வந்து எதிர்வாதம், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும். மேச லக்ன ராசி என்பர்கள் இதை வந்து அறிந்து புரிந்து நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நடந்து கொள்ளுங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் வாழ்க்கையில் மிக மிக பயன் தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.